60 வருஷத்துக்கு முன்னாடி கல்கி தன்னுடைய கதை பொன்னிய செல்வன் கதையை 2 பாகமாக மணிரத்னம் ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கேன். இது ராஜேஷ்குமார் கதைடா அப்படிங்கிற ஒருத்தன் சித்தார் வேலை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் நான் சித்தார் வேலை பார்த்துட்டு அவங்க புக்கெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்து ஐயா எழுதுங்க ஐயா, என் பேர் போட்டு எழுதுங்க ஐயா. அந்த கதைக்கு என்ன தலை தெரியுமா? நாகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். சார் இங்கே தான் இருக்காரு. சினிமாங்கிறது பார்த்திங்கன்னா சூரியன் மாதிரி, இப்போ எழுத்தாளர் வந்து நிலா மாதிரி. அது தேயும் வளரும் தேயும் வளரும். அந்நேரத்துக்கு எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க வீட்டில். ஆனால் பகல் நேரத்தில் எல்லாம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அது மாதிரி சினிமா நடிகர் மேலே விழுக்கிற. ஆனால் என்றைக்குமே சொல்கிறேன், சினிமா நடிகர்களை விட எழுத்தாளர்கள் கொண்டாடப்படுகிறார்கள்ங்கிறத காலங்காலம் பார்த்துட்டு வர்றோம். 60 வருஷத்துக்கு முன்னாடி கல்கி தன்னுடைய கதை பொன்னிய செல்வன் கதையை 2 பாகமாக மணிரத்னம் எடுப்பார் நினைச்சா எழுதினாரு. அவருடைய கதை எல்லார் மனசுலையும் நிறைஞ்சிருக்கு. 60 வருஷத்துக்கு அப்புறம் பொன்னியின் செல்வன் வந்து 2 பாகமாக எடுக்கப்பட்டு பார்க்குறாங்க, இந்த தலைமுறை பார்க்குறாங்க. ஆனால் ஒரு நடிகர் தியாகராஜ பகவதர் கடவுளுக்கு அடுத்தபடியாக கொண்டாடப்பட்ட ஒருவர் இன்றைக்கி எத்தனை பேர் நினைக்கிறாங்க? ஆனால் கல்கி இன்னும் நினைக்கிறாங்க. கல்கிக்காகவே படம் ஓடிச்சு. அந்த பொன்னியின் செல்வன் படித்தவங்க எல்லாம் இப்போ படம் பார்த்தாங்க. அதனால தான் படம் சக்ஸஸ். படம் பார்த்தவங்க அதாவது 60+ இருக்கவங்க எல்லாமே ஃபேமிலியோடு போய் பார்த்தாங்க. அதுதான் படம் சக்ஸஸ் ஆனக்கான. அதுதான் ரைட்டர்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கல்கி, நான் பார்த்த சாரதி, ஜெயகாந்தன், காலத்தால் அழிக்க முடியாதவர்கள் இவங்கெல்லாம் எந்த நடிகர். அதே மாதிரி கிரைம் கதைன்னா ராஜேஷ்குமார் அப்படிங்கிற தவிர்க்க முடியாத கட்டத்தை என்னால் உருவாக்க முடியும். நான் பண்ணிகிட்டு இருக்கேன் கிரைம் கதை ராஜேஷ்குமார். இப்போ கூட ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்கேன். நானும் என் மருமக எல்லாம் பேரன் பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ ராஜேஷ்குமார் கதைடா அப்படிங்கிற ஒருத்தன் முன்னாடி உட்காந்துருக்காங்க. உங்களுடைய அந்த பல கதைகளை படித்தவன் தெரியுது, சத்தம் பலமாக சொல்கிறான், இது ராஜேஷ்குமார் கதைடா, இது இவன் எடுத்து வச்சிருக்கான் அப்படிங்கிறான். எனக்கு அப்புறம் தான் நான் ஆமாம் இந்த கதை எழுதிருக்க முடியலாமா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி எழுத்தாளர்கள் மனதில் வந்து ஊறி போய் கிடக்கிறோம். அது மாற்றவே முடியாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி காலையில் ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு முன்னாடி நின்று எப்போவுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே மிக்சரை எடுத்து அந்த குருவிகளுக்கெல்லாம் போடுவேன். எனக்காக குருவிகள்லாம் காத்துட்ருக்கோம். அதுக்கு அந்த கம்பி மேலே வரிசை காத்துட்ருக்கோம். 8 மணிக்கு தான் நான் போடுவேன். 7:30 மணிக்கு எழுந்திருப்பேன். பல்லுக்கெல்லாம் விளக்கிட்டு 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு இந்த பூவெல்லாம் பறிக்கிறதுக்காக போகும்போது ஜாடியில் மிக்சர் இருக்குது. மிக்சர் எடுத்து திட்டு இருக்குது, அந்த திட்டில் போட்டு எல்லாம் வந்து கொத்திட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கொத்தனார், ஒரு சித்தாள் 2 பேர் போயிட்டுருக்காங்க வேலைக்கு. கொத்தனார் வந்து ஒரு மண் வெட்டி எடுத்து மேலே போட்டுக்கிட்டு, அந்த அம்மா வந்து அந்த வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு போட்டுட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த வயசுலேயும் அவருக்கு ஒரு 60 இருக்கும், இந்த அம்மாவுக்கு ஒரு 50 இருக்கும். போயிட்டுருக்காங்க. அந்த அம்மா போயிட்டு கொஞ்ச நேரம் திரும்பி பார்த்துச்சேன். திரும்பி பார்த்துட்டு என்கிட்ட வந்துச்சு. ஏதோ வழி கேட்குறாங்க போல் இருக்குன்னு. என்னம்மான்னு கேட்டேன். ஐயா நீங்கள் கதை எழுதுகிற ராஜேஷ்குமாரா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாங்க அம்மான்னு. ஐயா மாறிட்டீங்க ஐயா. ஆமாம்மா, மாறாமல் இருப்பாங்களா, வயசான மாறணுமல்ல, நீங்கள் என்ன அப்படியே இருக்கீங்க சின்ன குழந்தை மாதிரி என்ன இருந்தாலும் ஐயா தெரியுது ஐயா, இந்த முகம் தெரியுது, நீங்கள் தாங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஐயா என் புருஷங்கிட்ட சொன்னேன், கேட்டு தான் பாருன்னு சொன்னார். அந்த கேட்டேன். ரொம்ப சந்தோஷமாம்மா கேட்டதுக்கு. கதையெல்லாம் படிப்பீங்களாம்மான்னு. ஐயா நான் 6ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா பார்த்த சித்தார் வேலை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் நான் சித்தார் வேலை பார்த்துட்டே அவங்க புக்கெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்து படித்து தமிழ் நல்லா பேச கற்றுக்கிட்டேன். பிழையெல்லாம் எழுதுவேன் எல்லாமே. இந்த ரா இதுக்கு இப்படி தான் வரணும்,
வாழைக்கு வாழை தான் வரணும், இந்த தான் வரணும். நல்லா எழுத கற்றுச்சு எல்லாமே நான் பழகிட்டேன் ஐயா. அப்புறம் இங்கிலீஷ் வார்த்தைகள் மே கமின், வெல்கம், தேங்க்யூ, அப்புறம் வந்து ஐ ஆம் ஹியர், இந்த மாதிரி வார்த்தைகள் சில தான் போடுவீங்க. நீங்கள் சின்ன சின்ன வார்த்தையாக போடுவீங்க. அதெல்லாம் எனக்கு வந்து நான் எல்லாம் இங்கிலீஷ் கற்றுட்டேங்க. மே கம்மின்னா உள்ளே வரலாமா, கேன் ஐ ஸ்பீக்கர்னா நான் உன்னை பேச முடியுமா, அந்த மாதிரி சொல்லுது எல்லாம். எனக்கு ஆச்சரியம், என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? ஐயா உங்கள் இருக்கிறது படிச்சது எல்லாமே சின்ன சின்ன வார்த்தையை போடுவீங்கல்ல, அதெல்லாம் நோட் புக் எழுதி வச்சு. ஒரு பாமரருக்கு வந்து ஒரு அது கற்றுக் கொடுக்குது இன்டெரக்டா. அதான் எனக்கு ஆச்சரியம். பரவாயில்ல, உங்க நல்லா ஐயா எங்கள் இன்ஜினியரிங் இங்கிலீஷ் பேசினா கூட எனக்கு புரியுது ஐயா அப்படின்னு நினச்சி. சரிம்மா உங்கள் பேர் என்னம்மா? அருள்மொழி செல்வின். என்னம்மா எவ்வளோ அழகாக பேர் வச்சு. ஐயா எங்கள் அப்பாவுக்கு தமிழ் மேல் ரொம்ப பட்டுதல், அதனால தான் எனக்கு இந்த அருள்மொழி செல்வின்னு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. ஐயா நீங்கள் சித்தாவை வச்சு ஒரு கதை எழுதுங்க ஐயா. எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு ஐயா, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி அந்தம்மா இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. கதை எழுதுங்கம்மா. ஒரு சித்தாள் பொண்ணு வந்து நல்ல உயர்ந்த நிலைக்கு வர்ற மாதிரி கதை எழுதுங்க ஐயா. அப்படியா, சரி நான் ஒரு கதை எழுதுகிறேன். சித்தாள் வந்து சித்தாள் வேலையை பார்த்துக்கிட்டே படித்து அதாவது ஸ்கூலுக்கு வேலையில் தபால் மூலிமா படித்து டிகிரி வாங்கி ஐஏஎஸ் முடித்து ஒரு மாவட்ட கலெக்டர் ஆகிற மாதிரி கதை எழுதிட்டுமான்னு. ஐயா எழுதுங்க ஐயா. அந்த கதைக்கு என்ன தலை தெரியுமா? அருள்மொழி செல்வி ஐஏஎஸ். அவங்களுக்கு அப்படி தகச்சு இருப்பாங்க. அப்படி ஐயா எழுதுங்க ஐயா, என் பேரை போட்டு எழுதுங்க ஐயா. வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கிடைச்ச சொன்னேன். அந்த அம்மா கையை பிடிச்சேன். ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் என்னோட புஸ்தகத்தை படித்து தமிழ் கற்றுக்கிட்டீங்க, இங்கிலீஷ் வார்த்தை கற்றுக்கிட்டீங்க. அது உண்மையிலேயே அது எவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து எனக்கு வந்து இது மிகப்பெரிய விருதாக நான் நினைக்கிறேம்மா. இது மிகப்பெரிய விருதாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வரையா, நான் பார்த்துட்டு வரேன். இதுதான் அவங்க வீடுங்களா? சரி சரி போயிடுச்சு. அதுக்கு வந்து இந்த அம்மா போட்டு எடுக்காமல் போட்டுமே. உள்ளே வந்த பிறகு சட்டுன்னு நான் வந்துச்சு, இந்த அம்மா போட்டு எடுத்து ஃபேஸ்புக்கில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகிற அந்த அம்மா காணும். உடனே நான் போய் வேக போய் பார்த்தேன், ஆள் தெரியல. உடனே கார் எடுத்தேன். கார் எடுத்துகிட்டு போய் நவாவு அந்த மருந்துகள் சொல்லிட்டேன்னு எங்கேயுமே சிக்கல் அவங்க. அப்புறம் கட்டட வேலை எங்கெங்கே நடக்குதோ அங்கெல்லாம் போய் நின்று பார்த்தேன். காரை நிறுத்தி போய் பார்த்தா ஆமாம், அவங்க போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடணுங்கிறதுக்காக என்னன்னு தெரியல, கிடைக்கவே மாட்டேங்குது. இது நாள் வரைக்கும் காலையில் 8 மணிக்கு போய் நிற்பேன் வெளியே, ஒரு 5 நிமிஷம் பார்ப்பேன் தட்டுப்படுறாங்களான்னு. அந்த முகம் அப்படியே நாம இருக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதாவது எழுத்தாளர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இவங்க பெரிய பண்ணிட்டாங்க, என்ன எழுதிட்டாங்க, இவங்க காசுக்காக தான் எழுதுறாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. எங்கள் நேரெலாம் சொல்கிறாங்க இவன் ஜனரஞ்சு எழுத்தாளர், இன்னும் சில பேர் வந்து எழுத்து வியாபாரி அப்படி கூட சில பேர் மட்டமாக கூட பேசுகிறாங்க. ஆனால் அதையும் மீறி ஒரு வாசகர் கூட்டம், அதாவது ஒரு பாமரனையும் படிக்க வைக்கக்கூடிய அந்த திறமை வந்து அந்த கலைவாணி எனக்கு கொடுத்துருக்கான். கண்டிப்பாக மிக எவ்வளோ பெரிய அவங்களுக்கு வந்து அந்த பெண்ணுடைய ஒரு வாழ்க்கையோடைய இதே போக்கே மாறுது. ஆமாம், இன்னும் அந்த பொண்ணு நான் தேடிட்டுருக்கேன், அருள்மொழி செல்வியை தேடிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் எங்கே வேறு ஊருக்கு போயிட்டாங்களோ இல்லை வேறு ஏதாவது அவங்க தான் ஆச்சே கட்டட வேலை எங்கே தான் போயிடுவாங்கல்ல, அது பார்க்கலாம் எப்போ நமக்கு அந்த இது கிடைக்குது. இது மாதிரி வாழ்க்கையில் வந்து நிறைய சுவாரஸ்யங்களை உள்கொண்டது தான் ஒரு ரைட்டரோடைய பயணம். இதுதான் அது உண்மையான ஒரு மரியாதை, உண்மையான ஒரு இதெல்லாம் வந்து இந்த பெருமிதம் இதெல்லாம் உங்களுக்கு அதை பார்க்கும்போது அப்படி கிடைச்சி.